அற்புத பத்து. அற்புத பத்து. இதை பொறுமையாக இருக்கும்போது நம்பர் போட்டு வைக்கணும். இதில் அற்புத பத்தில் எத்தனை மந்திரம் முடிஞ்சிருக்குது? 7 முடிஞ்சிருக்குது அதானே. இந்த உடம்பையும் உயிரையும் ஊஞ்சல் போல் அங்குமிங்கும் ஆட்டுகின்ற நல்வினை தீவினை என்ற 2 வினைகளையும் களைந்து பாசஞானத்தால் அறிய முடியாத இறைவன் எனக்கு பதிஞானத்தை தந்தான். எனக்கு பதிஞானத்தை தந்தாய். உண்மையை வெளிப்படுத்தினாய். மும்மலங்களின் கட்டுகளின் தொடர்பை நீக்கினாய். அருளால் மலவாசனை தரும் ஆசையை அறுத்தாய். அருளால் மலவாசனை தரும் ஆசையை அறுத்தாய். அடியார்களின் திருவடியில் என்னை சேர்த்தாய். அதிசய மாலையுமே திருக்கூட்டத்தை சொல்லுதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே அற்புத பத்தும் அதே தான், திருக்கூட்டத்தை தான் சொல்லுது. அடியார்களுடைய திருவடியில் என்னை சேர்த்தாய். இந்த அரிய செயலை எவ்வாறு நிகழ்ந்தது என்று நான் அறியேன். குறிப்புரை: நல்வினை மேல் உலகுக்கு இழுக்கிறது. தீவினை கீழ் உலகத்திற்கு இழுக்கிறது. இந்த இழுவைக்கு சிக்கிறது உடம்பும் உயிரும். உடம்பையும் உயிரையும் மேலுலகம் ஒரு பக்கம் இழுக்குது, கீழுலகம் ஒரு பக்கம் இழுக்குது. ஆமாம், இந்த இழுவையில் சிக்குவது உடம்பும் உயிரும். தாயுமானவர் சொல்லுவார், ஆழி துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிமை பாலில் திரிவதென்ன பாராய் பராபரமே. தாயுமானவர் சொல்கிறார், ஆழி துரும்பெனவேன்னு குறிச்சுக்கிடுங்க. ஆழி துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாலில் திரிவதென்ன பாராய் பராபரம். என்ன அர்த்தம்னா, கடல் அலையில் ஒரு துரும்பு சிக்கிக்கிட்டுனா ஒரு அலை கொண்டு வந்து கரையில் போடும், இன்னொரு அலை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போடும், திரும்ப இன்னொரு அலை எடுத்துக்கொண்டு கரையில் போடும். இதே இடம்தான். ஆழி துரும்பெனவே அங்கும் இங்குங்கிறது தான் மேலுலகும் கீழுலகும். அறிய முடியாதவை எனக்கு அதெல்லாம் எழுதிட்டோமா? உயிரும் சரிதானே, உடம்பும் உயிரும். அதனால் ஊசலாட்டு என்றார். இந்த மந்திரத்தில் ஓசை என்ற சொல் பாச ஞானத்தை குறித்தது. உணர்வு என்ற சொல் பதிஞானத்தை குறித்தது. நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க என்றதும் இதுதான். ஒளியாக்கி என்ற சொல்லுக்கு தன்னை காட்டின்னு அர்த்தம்.
இந்த மந்திரத்தில் விளக்கம் எழுதுங்க. இந்த மந்திரத்தோடு ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையே யாம் துணையாம் என்ற 8ஆம் நூற்பாவில் இருக்கிற செய்தியை பொருத்தி படிக்கலாம். ஐம்புலன் என்ன செய்யுது? ஊசல் கயிறு ஐம்புலன் தானே அங்கே ஊசல் கயிறாக நிற்குது. ஊசல் கயிறு என்ன செய்யும்? முன்பக்கம் ஒரு பக்கம் பின்பக்கம் ஒரு பக்கம் போகும். ஐம்புலன்களால் அதே தான். உடம்பு ஒரு பக்கம் முன்னும், உடம்பு உயிரும் முன்னும் பின்னும் இழுக்கப்படும், மேலுலகுக்கும் கீழுலகுக்கும் இழுக்கப்படும். ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையாம் துணையான் என்ற சிவஞான போத 8ஆம் நூற்பா கடைசி அதிகரணம். அந்த செய்தி இதில் உருகயிறு ஊசலானேன் யார் சொல்கிறா? அப்பருங்க தூத்துக்குடியில் பேசணும் ஞாபகம் இருக்கா? மன்றத்து புன்னை போல மரம்பெடு துயரம் எய்தி அப்பர் சொல்கிறார். தேவாரத்தில் நம்ம பழகுனதில் என்ன லாபம் தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கூப்பிட்டு உன் திருவடியில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்பர் பாடல் மட்டும்தான் இருக்குது, உரை மட்டும்தான் இருக்குது, எந்த பதியம்னே தெரியல அப்படின்னாரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4ஆம் திருமுறை 85வது பதிகம், பொது பதிகம், அதில் மகுட வரியே என்னது தான்? நான் உன்னுடைய திருவடியில் இருக்கணுங்கிறது தான். திருமுறையில் பழகிறதுல அவ்வளோ நன்மை பாருங்கள். இப்போ நான் சொன்ன வரி அப்பர் சொன்னது உருகயிறு ஊசல் போலங்கிறார் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அது இதே கான்செப்ட் தான். மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி, அதுவும் அப்பர் தான் சொல்கிறார். ஊருக்கு மத்தியில் ஒரு புங்க மரம் இருந்துச்சுன்னா கிளைய ஒருத்தன் வெட்டுவான், கிளைய ஒருத்தன் ஒடிப்பான், பஸ்ஸுக்கு நிற்கிறவங்க கூட கிளையெல்லாம் பிடிச்சி எடுப்பான். அதான் மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்திங்கிறார். அந்த நண்பகல் உணங்கலட்டுன்னு ஒரு வரி படித்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது கணவனுக்கு உணவு கொடுத்துட்டு லேட்டாக சமைச்சு காஞ்சி போன உணவை சாப்பிட்ற மனைவி மாதிரி ஆயிட்டேங்கிறார் ஒரு இடத்துல அப்பர். இதெல்லாம் எது படுகிற துயரம்? உயிர் படுகின்ற துயரம். உருகயிறு ஊசலானேன் அப்பர் சொன்ன வரியை மறந்துடாதீங்க. இதெல்லாம் நம்ம தூத்துக்குடியில் பேசணும், நம்ம ரொம்ப நேரம் எடுத்து பேசணும். அது பிறகு சந்தனம் பிள்ளை சொன்னார், நான் தேவாரமே பழகிறதில்ல, உங்கள் சொற்பொழி கேட்டு இனிமேலாவது தேவாரம் படிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுங்கிறார். தேவாரத்தில் நிறைய இந்த மலேசியக்காரரும் அதான் சொன்னார். மலேசியக்கார்ட்டுமே நீங்கள் சிவஞான போதம் சாஸ்திரம் மட்டும் படிச்சிங்கன்னா ஞானம் வராது அப்படின்னு. அவர் 100க்கு 100 உண்மை சார் அப்படின்னாரு. அவர் என்னமோ நாம் அந்த ஆதீன வகுப்பு மட்டும் எடுக்கிறதா நினச்சிட்டாரு. டெய்லி வகுப்புங்க கம்பல்சரி எங்களுக்கு வகுப்பு அப்படின்னு பெரிய விஷயம் அப்படின்னாரு. அப்போ ஞானசம்பந்தர் தான் குருவான்னு நினைக்கிறேன்னாரு. அப்போ நீங்கள் ஞானசம்பந்தர் குருவான்னு நினச்சா தேவாரம் படிக்கணுமில்ல. நீங்கள் தேவாரம் படிச்சிங்கன்னா தான் அனுபவங்கள் நிறையா வரும். அதுக்கு நான் நிறைய விளக்கம் நம்ம சொல்லிட்டோம். அதை எவ்வளோ அழகாக விளக்கியிருக்கிறாரு. நூல் உணரான் உண்ணியோன் காண்க ஊசலாட்டும் இவ்வுடல் உயிரான இருவினை அறுத்தென்னை. இப்போ எழுதுங்க, இருவினை நீக்கப்படும் போது பிற மலங்களும் நீங்கும். அப்போ மேலுலகம் கீழுலகம் என்ற எந்த உலகத்துக்கும் நம்ம பிறந்து போக வேண்டியது இல்லை. வினை போனால் பிறவி இல்லை, அதான் அதில் செய்தி. எந்த உலகுக்கு போனால் என்ன? வினை இருந்தால் பிறவி உண்டு, வினை போயிட்டுனா பிறவி இல்லை. அது முதல் வரியில் சொன்னார். பிறவி போகிறதுக்கு என்ன வேணும்? ஆராய்ச்சி அறிவு வேணும். சித்தாந்த அடிப்படையில் உங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாபாடியத்தில் இப்போ அதானே பேசணும். நாடி அதான் ஓசையால்ங்கிறது நாடி. உள்ள வாங்க. ஓசையால் என்பதற்கு நாடி, உணர்வால் என்பது கண்டு. அப்படி சித்தாந்தத்தில் போட்டிங்கன்னா மறக்காது. ஓசையால் என்பது நூல் ஆராய்ச்சி அறிவு, நாடி என்ற பொருளுடையது. உணர்வால் என்பது அனுபவ அறிவு, பதிஞானம், அதை கண்டு என்றதோடு பொருத்தணும். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறிவன், உணர்வு தந்து. உணர்வு 2 தடவை இருக்கும், 2வது உணர்வு தான் பதிஞானம்னு எடுக்கணும். புரியுதா? அதாவது பிறவிக்கு உயிர் உட்படுது, காரணம் வினை. வினையில் விடுபட உயிர் ஆசைப்படுது, ஆராய்ச்சி அறிவு. ஆராய்ச்சி அறிவில் இருக்குது, என்ன அறிவு வருது? அவ்வளோதான். அப்படி ஸ்டெப்பாக போங்க, காரண காரியத்தோடு போங்க. அணுவ அறிவு வருது. பதிஞானம் வந்த பிறகு இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம்ல. தரிசிக்க முடியுமா? முடியாதா? அதான் ஒளியாக்கினார். அதான் இறைவனை காணுதலை தான் ஒளியாக்கினார். நீங்கள் தசகாரியத்துக்குள்ளே போனீங்கன்னா அதைத்தான் நாம்
சிவதரிசனம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிவதரிசனம்னு சொல்கிறோம். அது எழுதுங்க, சிவதரிசனம் தசகாரியம்னு எழுதுங்க. ஒளியாக்கிங்கிறது அதுதான். ஒளியாக்கி திரும்ப பாசம் எங்கிறது வந்துங்கிறதுக்கு அழகாக உரை எழுதினார். அது வாசனா மலம்னார். 3 மலங்கள் போன பிறகு என்ன மலம் இருக்கும்? வாசனா மலத்தையும் அறுத்து, அதான் பாசமானவை அறுத்து வாசனா மலத்தை அறுக்கிறார். வாசனா மலத்தை அறுக்கிறதுக்கு மிக முக்கிய சாதனை என்னது? குருலிங்க சங்கம். குருலிங்க சங்கம் காரண காரியத்தோடு இருக்குது இந்த மந்திரம். வாசனா மலத்தை அறுக்கிறதுக்கு தான் குருலிங்க சங்கமம். குருவோடும் லிங்கத்தோடும் சங்கமத்தோடு இருந்தால் நம்முடைய வாசனா மலம் போகும். பரம்பொருள் கருணையினால் அதனால் வருகின்ற ஆசையை தீர்க்கிறார். அடியார்களிடத்தில் கூட்டும்போது ஆசையை தீர்க்கணும். ஆசையோடு அடியார்களிடத்தில் கூட முடியாது. இப்போ நாம் திருக்கூட்டம்னு சொல்கிறதெல்லாம் நம்ம லெவலுக்கு சொல்கிறோம். மல்டி மில்லியனர் தான் வியாபாரிகள் கான்ஃபரன்ஸ் நடத்தணுமா? பெட்டிக்கரக்காங்க நடத்தக்கூடாதா? சவர தொழிலாளிகளும் மாநாடு நடத்துகிறாங்க. சவர தொழிலாளிகள் மாநாடு நடக்குது. அங்கே தான் அவங்க சேவிங் எத்தனை ரூபா, கட்டிங் எத்தனை ரூபாங்கிறத என்ன செய்கிறாங்க? முடிவு பண்ணுறாங்க. நம்முடைய திருக்கூட்டம் அம்பானி அதானி லெவல் கூட்டமாக இல்லைனாலும் நம்ம கூட்டமும் என்ன கூட்டம் தான், அதற்குரிய பலனே கிடைக்கும். நாம் எதை கடக்கணுமோ அது நடக்கும். சைக்கிளில் வர்றவன் தான் ஒரு சாலையை கிராஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சைக்கிளில் வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைய குறிப்பிட்ட நேரம் அதிகமாக தேவைப்படும். அதே 4 வீலரில் போகிறவனும் வேறு வாகனத்தில் போகிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறான். உண்டா இல்லையா? சைக்கிள் வருவது வேஸ்ட்டு, 2 வீலரில் வர்றது வேஸ்ட்டு, காரில் போகிறது மட்டும்தான் சரின்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. புரியுதா? அதனால் இந்த திருக்கூட்டம் நம்ம திருக்கூட்டம் அந்த திருக்கூட்டம் அல்லங்கிறது அறிவு இருக்கணும். மாணிக்கவாசகர் அடியார்களோடு சேர்ந்ததை அதிசயம்னு சொல்கிறாருன்னா ஒரே ஆசிரியர்கள் அவர் கூட சேர்ந்தவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள்ங்கிறார். நம்மளும் என்ன செய்கிறோம்? திருக்கூட்டம்ங்கிறோம். திருக்கூட்டத்திற்கான இலக்கணங்களோடு நம்மளால் சரியாக வாழ முடிகிறதா? நம்மளால் வாழ முடியலையே. இப்போ ஒரு ஆசிரியர் வர்றாரு, ஆசிரியர் திருவாசகம் பேச போகிறாரு அப்படின்னா எப்படி போக முடியும் நம்மளால்? நம்ம ஆசிரியர் இன்னொருத்தருடைய ஆசிரியர்னா பரவாயில்ல, நம்ம ஆசிரியர் திருவாசகம் பேச வந்திருக்கிறாருன்னா எந்திரிச்சு போக முடியுது ஒரு சிலரால்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்களுக்கு எது தெரியலைன்னு அர்த்தம். அந்த குருலிங்க சங்கமம் என்ன செய்யப்படவில்லை? கூட்டுவிக்கப்படவில்லை. இந்த கோப்பனூர் புதூரில் எத்தனை மணிக்கு பேசினாலும் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்பாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவங்க பாடிட்டு இருப்பாங்க. சாப்பாடுங்கிற நினைவே துளி கூட கிடையாதுங்க அவங்களுக்கு. 2:30 மணி ஆனாலும் அதான் நிலம், 3 மணி ஆனாலும் அதான் நிலம். இருக்கிறது 15-20 பேர் தான். ஆனால் ஆச்சரியமான ஒரு கூட்டம். ஆமாம், அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஒரு சின்ன கட்டமைப்புக்குள்ள அவங்க வலுவாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் பாடுறதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த கேட்காதவங்க கேட்கலையேன்னு வருத்தப்படுறோம். அடுத்த மாதம் எப்படியாவது இதுக்கு பௌர்ணமிக்கு போயிடணும், நாம் சாமியை சந்திக்கணும். அங்கே நம்ம எடுத்ததே யாரை சந்திக்க தான். ஆமாம், சாமியை சந்திக்க போய் அடுத்த பௌர்ணமிக்கு போயிடலாம். நம்ம வளரும், நம்ம உயிர் வளரும். அடுத்த உயிர் வளரல. அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ரேஷனில் பருப்பு போடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ரேஷன் பருப்பு நீ கார்டு கொடுத்தா வாங்கி தரலாம், உண்டா இல்லை? இது அப்படியும் கிடையாத. நீங்கள் வரணுமா? என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஆசிரியர் என்ன செய்வார்? அது இப்போ உங்கள் கையை தான், இப்போ கையை கட் பண்ணி கொடுங்க, கொண்டு வச்சிடலாம். ஆமாம். அப்படியானால் என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார் பாருங்க. அதாவது அந்த அடியாரில்ங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருமே அடியார்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எந்த அடியார்? யார் அடியார்? முத்தநாதனும் அடியார் தான். சைவ சித்தாந்தப்படி யார்? முத்தநாதனும் அடியார் பற்றி நம்ம தத்தா நமர் அப்படின்னு தான் சொன்னார். நம்ம ரேங்க் என்ன, நாம் எவ்வளவு மோசமாக இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பயணிக்கணும், நமக்கு முன்னால் போகிற பெரியவங்களை யோசித்தா, நம்ம குருவை பார்த்தா, நம்ம குருவுக்கு குருவை பார்த்தா, அவருக்கு குருவை பார்த்தா, நாயன்மார்களை பார்த்தால், சித்தாந்திகளை பார்த்தால், சமயக்குறவர்களை பார்த்தா நம்ம எவ்வளவு கேவலமாக இருக்கிறோம். அந்த சிந்தனை வந்தால் தான் நமக்கு நாமே ஒரு நிறைவு வராமல் என்ன செய்வோம்? நாம் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு என்ன செய்வோம்? ஓடுவோம். தகுதிப்படுத்துவதற்காக சாதனங்களை எடுத்துக்கொண்டு ஓடுவோம். நமக்கு நாமே கிரேடு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஓட என்னது முடியாது. நமக்கு நாமே கிரேடு போட்டதை ஓட முடியாது. அன்றைக்கு கோப்பனூர் புதூர் நிகழ்ச்சிக்கு
எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய ஒர்க் இருக்குது வேண்டான்னு சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கே போயிட்டு வந்திருக்கிறேன், ஈரோடு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். காலையில் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். குணசேகரன் சார் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. குணசேகர் சார் நிகழ்ச்சியில் 500 சர்டிஃபிகேட்டுக்கு நான் ஒரு ஆள் கையெழுத்து போடணும். ஒரு சர்டிஃபிகேட்டில் அவரும் நானும் கையெழுத்து போடணும். இன்றைக்கி திடீர்னு வீட்டுக்கு 300 சர்டிஃபிகேட் கொண்டு வந்துட்டார். காலையில் 8 மணிக்கு 800 சர்டிஃபிகேட்டுக்கு நான் ஒரு ஆள் கையெழுத்து. அங்கே போய் கையெழுத்தை போட்டுட்டு நேரம் போயிட்டே இருக்குது. எங்கே போக முடியல, கோப்பனூர் போது போக முடியல. அது பிறகு வீரமாணிக்கம் எங்கள் டவுனில் இருந்தால் எங்கள் வீட்டில் கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு காரில் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டாங்க, என்ன சொல்கிறீங்க. இப்போது நான் அவங்களுக்காக போனேன்னு சொல்லலை, அதில் என்னுடைய உயிர் வளர்றதை நான் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன். ஆமாம், போட்டாங்க, போட்டு விட்டாங்க. நான் அவங்களுக்காக போனேன்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் ஒரு புண்ணியம் கிடைக்காதா, நம்ம உயிர் என்ன செய்யாதா, வளராதான்னு நான் என்னுடைய கணக்கு போடுறேன். அப்படி சைவம் பண்ணினாதான் நம்ம மேலே வர முடியும். அதுதான் முக்கியம். என்ன எழுது நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அடியார், அந்த அடியாருக்கு எத்தனை கண்டிஷன் போட்டார் பாருங்க. மேலேருந்து வரணும். அதாவது மேலுலகம் கீழுலகத்துக்கு போய்கிட்டு இருக்க அளவுக்கு வினை, முதல்ல வினையை க்ளோஸ் பண்ண, வினை குறைஞ்ச உடனே எனக்கு பாச நூல்களை படிக்கிற அனுபவம் வந்தது. அதனால் ஒன்றால் உணர முடியல. ஆராய்ச்சி வந்த ஒரு காரணத்துக்காக, இப்போ மாபாடி என்ன சொல்லுது, பாயிரம் ஆராய்ச்சி வந்தோடனே ஆனமூலம் போச்சுன்னு கண்டு கண்ணீரில் தீர்ந்து, புரியுதா, நாடு கண்ணீரில் தீர்ந்து தானே சொல்லுது. நாடுதல் நிகழ்ந்த உடனே என்ன முடிஞ்சது, அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி கண்ணீரில் தீர்ந்து. ஆன்மா எது இறைவன் எதுன்னு தெரிஞ்ச உடனே ஆணவமூலம் போச்சுன்னு சொல்லுது பாயிரம். அப்போ இந்த உயிருக்கு இந்த பாசஞானம் தெரிய ஆரம்பிக்கும் போதே பதிஞானத்துக்கான தொடக்கம் என்ன செஞ்சிடும், தொடங்கிறோம். பதிஞானத்துக்கான தொடக்கம் தொடங்கிறோம். அதனால் அந்த உணர்வை தந்து இறைவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, உணர்வு அரியன், அந்த வார்த்தையை எப்படிங்க, ஒளியாக்கிய பொறுத்துங்க. உணர்வு அரியன் எடுங்கங்க, ஒளியாக்கிய பொறுத்துங்க. பாசஞானத்தில் நின்றேன் உணர்வறியான், பதிஞானத்தில் நின்றேன் ஒளியானான், ஒளியாக்கினான். அதற்கு பிறகு என்ன மலை எஞ்சி நிற்கும், வாசனாமலம். அந்த வாசனாமலத்தை அறுத்தான். பற்றறுத்து துறந்ததன் பரங்கரும் கருணையினார். மிகப்பெரிய அருள். இதெல்லாம் எதனால் செய்தான், அருளால். ஆமாம். அடியார்களிடத்தில் போகும்போது நமக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அடியார்களிடத்தில் போகிறது நம்ம குறை போக்க அல்ல, எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். நீங்கள் நிறைய குறைகளோடு நம்ம அடியார்கள் மத்தியில் போயிட்டுருக்கோம். நானும் குறைகளோடு வர்றேன், நீங்களும் குறைகளோடு வர்றீங்க. திருக்கூட்டம்னு சொல்கிறோம். உண்மையான திருக்கூட்டம் அது கிடையாது. அதாவது பேஷண்டாக நோயை வைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போகிற மாதிரி நாம் இருக்கோம். ஆனால் உண்மையான திருக்கூட்டங்கிறது யாருக்குமே இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கூட்டம். நாம் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆமாம், டாக்டருக்கு இன்ஃபெக்ஷன், மாணவருக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக, தீர்றதுக்காக மருந்து பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக. ஆனால் அவங்க திருக்கூட்டம் என்னது, எந்த நோயும் இல்லாதவர்களுடைய கூட்டம். நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கூட்டம், ஒரு ப்ரிகாஷன் மீட்டிங். நம்ம மீட்டிங் அது இல்லை, கத்தி வைக்கிறதுக்கான மீட்டிங். இதே தான். நன்றி சிவா நன்றி. சரி, ஓகே. இது சளிக்கு உள்ள மருந்து. கபசூரணம். ரொம்ப சளியாக இருந்தால் ஒரு 3 வேளை அளவாக சாப்பிட்டோம்னா கேட்கும். இது சளிக்கு மட்டும், இருமல் வரக்கூடாது, சளி மட்டும் இருக்கணும். ஆமாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது, வாய்ப்புன்னு வந்துடும், ரொம்ப சுருன்னு இருக்கும். அதை இதில் சொன்ன ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டியனார் பாருங்க. என்ன தெரியுது, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அடியார்களிடத்தில் போகும்போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது, எப்போ போகிறோம், ஆசையில் தானே போகிறோம். எல்லா திருக்கூட்டங்களும் ஏதோ ஒரு ஆசையின் பின்னணியில் தானே இருக்குது. அங்கேயே மாணிக்கவாசர் லாக்கு எப்படி வச்சு விட்டார், கூட்டிய. அதனால தான் அதுக்கு அற்புதம்னு பேர் வச்சார். அற்புதம் அறியேனே சொன்னார். அடுத்த மந்திரத்தை வாசிச்சுட்டு போவோம். பொருள் எழுதுனா 2 தடவை பார்க்கணும். பொருள் எழுதிட்டோங்கிற பேரில் நம்ம தெளிவுரையை நல்லா பார்க்கறது இல்லை. மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. பொச்சைனா காடுன்னு அர்த்தம். பொச்சைனா காடு. தமிழில் திருக்குறளில் மறதின்னு ஒரு பொருள் இருக்குது, பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. பொச்சாவாமைனா மறவாமை, இங்கே பொச்சுன்னா காடு. பொச்சையான இப்பிறவியினில் கிடந்து நான் புழுத்தலை நாய் போல இச்சையான ஏழையர்க்கே. அதே பண்டார சாத்திரங்க. ஏழைன்னு அர்த்தம்,
ஏழை பெண்கள்னு அர்த்தம். ஏழைனா பெண்ணு. அங்கேயும் பண்டார சாத்திரமும் இதே கடியை தான் கடிக்குது, இவரும் அதே கடி தான் கடிக்கிறார். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா சரி. மனைவிக்கு கடமை செய்யலாம், மனைவி சைவத்துக்கு செய்யணும். எங்கள் வீட்டில் லட்சுமியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய கடமையை நான் செய்கிறேன், அவங்க எனக்கு வேண்டிய சைவ கடமையை செய்கிறாங்கல்ல. நீங்கள் சித்தாந்த வகுப்புக்கு நீங்கள் வர்றீங்க, ஆனால் 8 மணிக்கு அங்கே எடுத்து எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா எடுத்து தட்டை எடுத்து வச்சு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தெரியும், பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சு வேலைகளுக்கு மத்தியில் 3 மணி 4 மணிக்கு சார்ஜர் போட்டு அதெல்லாம் அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம லெவலுக்கு வந்தால் போதும். நம்ம 2 வீலர் ரேஞ்சில் இருந்தால் அவங்க 2 வீலர் ரேஞ்சில் இருந்தால் போதும். ஆமாம், நாம் 2 வீலர் ரேஞ்சில் இருக்கும்போது அவங்க சைக்கிள் ரேஞ்சில் நிச்சயக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். ஆமாம், அது அன்னைக்கு 3 மணிக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை, போட்டு கொடுத்துட்டு தான் போவேன்ட்டு உட்காந்து போட்டு கொடுத்தாங்க. இச்சையாயின ஏழையர்க்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை சகத்து அரி அயனும் எட்டாததன் விரைமலர் கடல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டருளி அற்புதம் அறியேனே. அடுத்தவர் பார்க்கலாம். வகுப்பு நிறைவு. சிவாய நம. கிளம்பலாம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா இன்று நாளை பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம.